செம்மையா நடிக்குறாங்க, பச்சையா நடிக்குறாங்க. யாரை சொல்கிறார் விஜய் சேதுபதி? இந்த வாரத்திற்கான டாஸ்கில் சிறப்பாகச் செயல்பட்ட முத்துக்குமரன், பவித்ரா, ஜெப்ரி மூவரும் அடுத்த வார கேப்டன்சி டாஸ்கில் பங்கேற்றனர். அப்போது முத்துக்குமரன் பவித்ராவுக்கு விட்டுக்கொடுத்து விளையாடினார். எச்சரிக்கையை மீறி மீண்டும் விட்டுக்கொடுத்து விளையாடியதால் கேப்டன்சி டாஸ்க் இந்த வாரம் ரத்து செய்யப்படுவதாக பிக் பாஸ் அறிவித்தார். மேலும் இனிமேல் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிக் பாஸிடம் முத்துக்குமரன் அழுது மன்னிப்பு கேட்டார். அந்த காட்சிகள் நேற்று இணையத்தில் வைரலாகின. இந்நிலையில் இன்று வெளியாகி இருக்கும் புரோமோவில் விஜய் சேதுபதி இது தொடர்பாக பேசுகிறார். புரோமோ வீடியோவில் போட்டியாளர்கள் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் விளையாட்டை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விளையாட்டை அவர்களே விளையாடுவார்கள் என்று பார்த்தால் விட்டுக்கொடுக்கிறோம் என்று புதிதாக டிராமா போடுகிறார்கள். ஆனால் அந்த டிராமாவிற்கு ட்விஸ்ட் கொடுத்துவிட்டார் பிக் பாஸ். நல்லா நடிக்குறாங்க, செம்மையா நடிக்குறாங்க, பச்சையா நடிக்குறாங்கன்னு உள்ள 1000 பாராட்டாக இருக்கு. யார் பெஸ்டா நடிச்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா என்று விஜய் சேதுபதி சொல்கிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு மாடர்ன் உடையில் தாலி தெரியும்படி வந்த கீர்த்தி சுரேஷ். நடிகை கீர்த்தி சுரேஷ் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவர். சமீபத்தில் கோவாவில் இவருடைய திருமணம் விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. தனது 15 வருட காதலரான ஆண்டனியை கீர்த்தி சுரேஷ் கரம்பிடித்தார். இவர்களுடைய திருமணத்திற்கு விஜய், த்ரிஷா, அட்லி என பல நட்சத்திரங்கள் சென்றிருந்தனர். திருமணம் முடிந்த கையோடு நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய பட ப்ரமோஷன்களில் ஈடுபட்டு வருகிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் கீர்த்தி சுரேஷ் சென்றுள்ள புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. இதோ அந்த புகைப்படங்கள்.